இந்த கதையை தனுஷை வச்சு பண்ணலான்னு முதல்ல பிளான் பண்ணாங்க. தனுஷ் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு மேடம் எனக்காக நீங்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் அவர் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்தோடனே சிவகார்த்திகேயன் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ சூப்பரான ஸ்கிரிப்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே வெங்கட் பிரபு நகர்த்தி வச்சுட்டு இதுக்குள்ளே வந்துட்டார். திரு மணிரத்னம் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி ஒரு படம் நடிக்க போகிறாரு. அந்த படத்தில் இப்போ சாய் பல்லவி ஹீரோயின் சொல்கிறாங்க. அது இல்லைங்கிறாங்க. மணிரத்னம் படம் அப்படின்னு சொன்னாலே ஹீரோயினோ ஃபோன் பண்ணி நம்ம படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னா கதை சொல்லுங்கள்லாம் யாருமே கேட்டதில்லை. சாய் பல்லவி பொறுத்தளவுக்கு எனக்கு நீங்கள் முழு கதையும் சொல்லணுன்ட்டாங்க. அதனால் கட்டாயமாக அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுஷோட ஒரு படம் பண்ணுறாரு, அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் இப்போ இமீடியட் படம்னா தனுஷ் படம். வெங்கட் பிரபுக்கு என்னென்னா டேட்டு சீக்கிரம் கொடுப்பாரு, நம்ம எழுத்தெழுப்புக்கெல்லாம் வருவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜால்ராவாக இந்த படத்தை அவர் பயன்படுத்திட்டார், அவ்வளோதான். விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு ஒரு தோல்வி படம் கொடுத்தவரெலாம் நினைக்க முடியாது. இப்போ பாருங்களேன், ஏற்கனவே அவர் பண்ண படம் பெருசாக போகலை, பட் இருந்தாலும் இவர் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதான் அவர். சிவகார்த்திகேயன் சார் அடுத்து பராசக்தி இருக்குது, அடுத்தடுத்து பெரிய லைனப் சொல்கிறாங்க. ரீசெண்டாக இது அமெரிக்கா போயிட்டு வரான்னு சொல்கிறாங்க, அது உண்மைங்களா? அமெரிக்காவில் இருக்கார். இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் அவர் அமெரிக்காவில் தான் இருக்கார். வெங்கட் பிரபு அவரும் போயிருக்காங்க. அங்கே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்கான அந்த இதுக்கெல்லாம் போயிருக்காங்க. சூப்பர். முக்கியமாக அங்கே வந்து ஒரு துல்லியமாக முதல்ல படம் எடுத்துருவாங்க. ஓகே. எல்லா கார்னர்லேயும் படம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஎஃப்எக்ஸை உருவாக்குவாங்க. ஓகே. ஸோ அதுக்காக அவர் போயிருக்காரு. அது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், கோட் மாதிரி. ஆமாம் ஆமாம், வெங்கட் பிரபு இது பண்ணுறது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ அதனால் முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸை நம்பி இருக்கிறதுனால இவங்க அங்கே போயிருக்காங்க. ஒருவேளை அதனால தான் அவர் கோட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ சார்? ஏன்னா இந்த இல்லை ஒரு கனெக்ஷன் மாதிரி முழுக்க முழுக்க ஜால்ரா அது. நம்ம அடுத்து பண்ண போகிற ஹீரோ வந்து உடனே நமக்கு டேட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த படத்துக்குள்ளே அவர் எப்படியாவது கொண்டு வர்றது. ஸோ அது வந்து சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி படம், இப்போ ரஜினி படத்துக்குள்ளே நம்ம ஒரு சீன் வந்துடணும்னு நினச்சி பிளான் பண்ணார். ரஜினி இடம் கொடுக்கல. அது மாதிரி வந்து விஜய் படத்தில் வரணும்னு அவர் நினச்சாரு. விஜய் வந்து அது பெரிய மனசோட அதை அக்செப்ட் பண்ணிட்டார். வேறு யாருன்னா அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலைம்பாங்க. பட் அவர் வந்து ஒரு பெரிய சீனையே கொடுத்துட்டாங்க. அந்த துப்பாக்கியை கொடுக்கறதுங்கிறது ஏதோ படத்தில் வர்ற சாதாரண சீன் மாதிரி நம்ம நினச்சா கூட அதனுடைய பின்னணி இது இதுவாக இருக்கலாமா அப்படின்லாம் யோசித்து ஏதோ தமிழ் திரையுலகத்தையே கொண்டு போய் அவர் கையில் ஒப்படைச்ச மாதிரிலாம் க்ரியேட் பண்ணாங்க. அது வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து வெங்கட் பிரபுக்கு என்னென்னா டேட்டு சீக்கிரம் கொடுப்பாரு, நம்ம எழுத்தெழுப்புக்கெல்லாம் வருவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜால்ராவாக இந்த படத்தை அவர் பயன்படுத்திட்டார், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஒரு ரிசல்ட் வெங்கட் பிரபுக்கு இருக்கா சார்? இவ்வளோ தூரம் அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா உடனடியாக படம் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் கோட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் மேலே ஆகுது. ஆனால் அவருக்கு உடனடியாக படம் பண்ணாததுக்கான காரணமாக என்ன? காரணம் என்னென்னா அந்த பராசக்தி ஸ்கிரிப்ட் தான். ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு பெரிய போட்டி இங்கே இருந்துச்சு. சூர்யா வந்து அந்த படத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப நான் கடைசியாக கேள்விப்பட்ட காரணம் இதுதான். இந்த படம் வந்து இந்திக்கு எதிரான ஒரு படம் அப்படிங்கும் பொழுது நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் இந்த படத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆரம்பத்திலே. ஓடிடி கிடையாது, இந்தி மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட். இப்போ இந்தி ரீமேக்குங்கிறது ஒரு பெரிய தொகை தமிழ் படங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஓடிடிலையும் இந்த படத்தை வாங்க மாட்டோம், இந்தி ரைட்ஸும் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டா அப்போ சூர்யாவுடைய பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, இவர் படம் பிஸ்னஸே ஆகலைங்கிற ஒரு பேர் வந்துடும். அது ஒன்று. அப்புறம் இவர் அந்த சூழ்நிலையில் மும்பையில் போய் தங்கிட்டார். மும்பையில் ஒரு பட நிறுவனத்தை ஆரம்பித்து நிறைய இந்தி படங்கள் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஜோதியா போய் அங்கே சில முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நாம் இந்திக்கு எதிராக ஒரு படம் பண்ணிவிட்டு பாலிவுட்டில் போய் எப்படி நடமாட முடியும்? ஒரு உரிமையாக ஒரு இடத்துல போய் கேட்டிங்கன்னா, என்ன சார் எங்களுக்கு எதிராக படம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து அவர் கொஞ்சம் கதையில் அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லும்போது அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த கதையை எடுக்கிறோம், இந்த கதையை வெற்றி படமாக்குறோம். அது வந்து பர்பஸாகவே அவங்க முடிவு பண்ணாங்க. உங்களுக்கு எதிராக நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக மாற்றுறேங்கிற மாதிரி அவங்க வந்து தான் இந்த கதையை தனுஷை வச்சு பண்ணலான்னு முதல்ல பிளான் பண்ணாங்க. தனுஷ் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு மேடம் எனக்காக நீங்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வரிசையாக கமிட்மெண்ட்டில் இருக்கேன், நடுவில் என்னால் வரவே முடியாது, வரவும் விட மாட்டாங்க ஆசைப்பட்டால் கூட, அதனால் கொஞ்சம் பொறுங்க நான் வந்துடுறேன்னு அவர் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுத்தோடனே சிவகார்த்திகேயன் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ சூப்பரான ஸ்கிரிப்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே வெங்கட் பிரபு நகர்த்தி வச்சுட்டு இதுக்குள்ளே வந்துட்டார். இப்போ இந்த படம் அவருக்கு வந்து அவருடைய கரியரில் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். வெற்றி படமாக இல்லையாங்கிறதெல்லாம் வேறு அடுத்து. ஆனால் ஒரு சிவகார்த்திகேயன் பட வரிசையில் நீங்கள் பேசுனீங்கன்னா
பராசக்தி ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஓகே சார், இப்போ அந்த சிவகார்த்திகேயனோட லைனப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான் படத்தோட இயக்குனர் இருந்தார். அவருடைய படம் என்ன ஆச்சுன்னே தெரியல, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அந்த படம் டிராப்புங்களா இல்லை இன்னும்? இல்லை டிராப்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அந்த படம் நிறுவனம் வந்து ஒரு 7-8 படம் எடுத்து எதையுமே ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓ, பேஷன் ஸ்டுடியோஸ். ஆமாம், அவங்களுடைய படம் மகாராஜா, ரிவால்வர் ரீட்டா படம் தான். ஓகே. அதில் ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு வரும், எப்படியாவது இந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணிடலான்னு அவங்க பிளான் பண்ணாங்க. பட்டு பயங்கரமான டிசாஸ்டர் அந்த படம். கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு எடுத்த படம் 30 கோடி ரூபா 30 லட்சம் கூட தமிழ்நாட்டில் வசூல் பண்ணல. அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் அது. அப்போ டோட்டலாக ஏற்கனவே அவங்க வந்து பெரிய சுமையில் முழிச்சிட்டு இருக்காங்க. அதில் இதுவும் கூட சேர்ந்துக்கிச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சிபி சக்கரவர்த்தி படத்தை தள்ளி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு முடியாது, வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த படத்தை ப்ரீவியஸ் பண்ணி இதோட ட்ராவல் பண்ணுறாரு. அதனால தான் இப்போது முழுக்க வெங்கட் பிரபுவோட. இந்த வெங்கட் பிரபு படம் யார் சார் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க? சத்யஜோதி. சத்யஜோதி. ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசியிருந்தாங்களா? அதன் காரணமாக இவங்க உள்ளே வந்தாங்களா? இல்லை சத்யஜோதி வந்து ஏற்கனவே வெங்கட் பிரபு கோட்டு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு அவங்க நினச்சாங்க. கோட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து பெரிய வெற்றி கிடையாதே தவிர வெற்றி தான். பட் இவங்கெல்லாம் ஒன்று எதிர்பார்த்தாங்கல்ல, வெங்கட் பிரபுக்கான பேரும் புகழும் அப்படியே வந்து எங்கேயோ போயிடும், அதுக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபுன்னு பேரை போட்டாலே அன்னைக்கே எல்லாம் விற்றுரும் அப்படின்லாம் நினச்சாங்கல்ல. அது நடக்கலை. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏதோ கணக்கெல்லாம் போட்டு, எப்போவுமே சத்யஜோதி நிறுவனம் வந்து கணக்குகளை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த நிறுவனத்தை பற்றி சூப்பராக ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல போனார். கதையெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே அந்த படத்தை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டார் சத்யஜோதி தியாகராஜன். அப்போ கதை பேசும்போது காஃபி டீ எல்லாம் வரும் இல்லையா, எப்படியும் ஒரு 2-3 காஃபி குடிச்சிருப்பாங்க. அப்படி கிளம்பும்போது சார் நம்ம படம் பண்ணிடலாம், கட்டாயமாக நீங்கள் நம்ம நிறுவனத்தில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு வவுச்சரை கொடுத்துருக்காரு. பார்த்தா அது அவ்வளோ நேரம் குடித்த காஃபிக்கான பில்லு வவுச்சரில். இன்னையிலேருந்தே இது கணக்குக்குள்ளே வந்துடும். அதாவது படம் பண்ணுறாரு, அட்வான்ஸ் கொடுக்குறாருங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கணக்கு வழக்குகள் இருக்குல்ல, இந்த குடித்த காப்பி கூட இன்னிலேருந்து உங்கள் கணக்கு தான் அப்படின்னு ஒரு பில்லை கொடுத்து சைன் வாங்கினதெல்லாம் சொல்லி சிரிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கணக்கு வழக்குகளில் சரியான ஒரு நிறுவனம் அது. ஸோ அதனால் தொடர்ந்து கணக்குகளை போட்டு அவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க, இதை தாண்டி போக மாட்டோம், அதுக்குள்ளே வர்றதுன்னா வாங்கம்பாங்க. ஸோ அதில் தான் பல படங்களை அவங்க தவற விடுறதும் கூட. ஆனாலும் சரியான நிறுவனம், ஏன்னா அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இருக்கணும். இல்லைன்னா அவங்களும் வந்து படம் பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்து அப்படி நம்ம பல ப்ரொடக்ஷனையும் பார்த்து. ஆமாம்மா, நிறைய பேர் வந்து வரவுக்கு மீறி செலவு பண்ணி ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக பண்ணி கடைசியில் கம்பெனியை மூடுற நிலைமையெல்லாம் இருக்குது. பட் அவங்க வந்து இவ்வளவு காலம் இருக்காங்கன்னா அதுக்கு இது ஒரு பெரிய காரணம். சரி, மணிரத்னம் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி ஒரு படம் நடிக்க போகிறாரு. அந்த படத்தில் இப்போ சாய் பல்லவி ஹீரோயின் சொல்கிறாங்க சார், இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது இல்லைங்கிறாங்களே. ஓ, மணிரத்னம் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் அவருக்கு. ஆக்சுவலாக முன்னெல்லாம் வந்து மணிரத்னம் ஹீரோயினோ ஃபோன் பண்ணி நம்ம படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னா கதை சொல்லுங்கள்லாம் யாருமே கேட்டதில்லை. சார் கட்டாயமாக பண்ணுவோம் அப்படின்னு முதல் வாரத்தை கட்டாயமாக பண்ணுவோம்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போகும்போது ஒரு கதை சொல்லுவார். ஏன்னா யாரையும் கதை சொல்லாமல் கூப்பிட்டு போக முடியாது. கட்டாயமாக அவங்களுக்கான என்ன படத்தில் என்ன லைன்கிறதையாவது சொல்லுவார் அவர். சாய் பல்லவி பொறுத்தளவுக்கு எனக்கு நீங்கள் முழு கதையும் சொல்லணுன்ட்டாங்களாம். இவர் ஃபோன் பண்ணும்போதே, சார் நான் நடிக்கிறேன், ஆனால் எனக்கு முழு கதையும் என்னன்னு நீங்கள் சொல்லணும், நீங்கள் தான் வரணும், நான் வர முடியாதுன்ட்டாங்களாம் அவங்க. அதில் வந்து அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். ஸோ அதனால் அவர் சாய் பல்லவி வேண்டான்னு முடிவு எடுத்திருக்காங்க. பட் விஜய் சேதுபதி இருக்கார். ஓகே, ஹீரோயின் யாருங்கிறது தெரில. அண்டு விஜய் சேதுபதியும் சார் இது முன்னாடி ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணுவார். மீண்டும் அந்த டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அவர் அந்த எந்த கிராஃபுக்குள்ளும் அடங்காத ஒரு ஹீரோ. அவர் வந்து ஒரு நட்புக்காக பண்ணுவார், பணம் பெருசாக நினைக்க மாட்டார். அப்படி ஒருத்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது சினிமாவில். ஏன்னா எல்லாமே கால்குலேட்டிவாக பார்க்குற இண்டஸ்ட்ரி இது. இதில் வந்து பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் மனுஷனுக்காக பண்ணுறேன்னு பேசுகிற ஆள் மட்டும் கிடையாது, செய்கிற ஆளும் கூட அவர். ஸோ அதனால் வந்து அவரை நீங்கள் அளவிடவே முடியாது. அதனால் சம்பளத்தை பொறுத்தளவுக்கு மணிரத்னமே அவரை நடிக்க கூப்பிடும்போது அப்படியே சாய் பல்லவிக்கு நேராக நடந்துச்சு. அவர் கதை சொல்கிறேன், நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேணாம் சார், நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன், டேட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டார். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அவர். ஸோ அதனால் அவர் வேறு எப்போவுமே. கண்டிப்பாக
அண்ட் அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா சார், ஒரு பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு. இந்த வருஷம் அவருக்கு 3வது படம் எல்ஐகே ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அது ரிலீஸ் ஆகாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அது ரீசன் இப்போ எப்படி கார்த்தி சாரோட படம் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும், அந்த மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மை சார்? இல்லை, கார்த்தி படத்துக்கு இருக்கிற பிரச்சனை வேற. ஓ. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து அவர் எப்படி சமாளித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாருன்னு தெரியவே இல்லை. அவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் அதுக்குள்ள ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். ஒரு நம்பிக்கை தானே, ஏதாவது ஒன்று சமாளித்து இப்போ 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 50 ரூபா கொடுத்து மிச்சத்தை அப்புறம் தர்றேன்னு சொல்லி ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி வந்துடலான்னு நினைக்கிறாரு அவர். முயற்சி தானே, அதுக்காக எடுத்த படத்தை தூக்கி போட முடியாதுல்ல. பட்டு இவர் படம் பிரதீப் ரங்கநாதன் படம் அப்படி கிடையாது. எல்ஐகேவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எல்ஐகே படத்தை ஏஜிஎஸே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தயாரிப்பாளர் வந்து லலிதா இருந்தால் கூட இப்போ சில ஏரியாக்களை அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் முன் வராங்க. அப்புறம் வந்து பட்ஜெட் ரொம்ப ஹெவியாகி போச்சு. இப்போ சாதாரணமாக பிரதீப் ரங்கநாதன் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுமோ அவ்வளவு வந்து பட்ஜெட்டாகவே சாப்பிட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேற்கொண்டு செலவுகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணி அது எவ்வளோ பெரிய கலெக்ஷன் அடைய போகுதுங்கிறதெல்லாம் தெரியல. பட் லலித்தும் அவருடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பாதியை விக்கி தலையிலையும் தள்ளி விட்டார். ஓடிடி நீ எடுத்துக்கோ, அது வந்து இப்போ அவரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதுக்காக வந்து நீ இதை எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லி ஓரளவுக்கு பேசி வந்துட்டாங்க. திட்டமிட்டபடி படம் வருது, அதில் உறுதியாக இருக்காங்க அவங்க. சார் அதே மாதிரி கார்த்தி சாரோட லைனப்பாகவே பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிலீஸ் ஆக முடியுது சார். சர்தார் 2 பண்ணி முடிச்சிட்டாருன்றாங்க, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த வாவாத்தியாரும் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்குது. தெலுங்குல வந்து நானி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அவரும் வெவ்வேறு ப்ராஜெக்ட்ஸ் கமிட் பண்ணுறாரு, பட் எந்த ஒரு ரிசல்ட்டுமே வெளியில் வர மாட்டேங்குது. அது காரணம் என்ன சார்? இல்லை, அதுதான் இந்த பட நிறுவனங்கள் போய் மாட்டிக்கும் போது கூட ஹீரோக்களும் போய் மாட்டிக்கிறாங்க. ஓகே, இப்போ கார்த்தியெல்லாம் வந்து ஞானவேல் ராஜாவுக்கு நெருங்கிய உறவினர் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம உறவினர் அவர் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும், எப்படியாவது பிரச்சனைகள்லேருந்து அவர் வெளியில் கொண்டு வரணும்னு ஒரு படம் பண்ணுறாங்க. இப்போ இந்த வாவாத்தியார் படமெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் ஒரு பக்கம் டார்ச்சரு, முறைப்படி அந்த படத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுக்காமல் பண்ணிட்டார் அவர். ஞானவேல் ராஜாவுக்கு ஏற்கனவே இருந்த கடன் பிரச்சனைகள், ஸோ எல்லாமே சேர்ந்து லாக் ஆகிடுச்சு. சர்தார் 2 நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இந்த படத்துக்காக அவர் நடுவில் கொஞ்ச நாள் போயிட்டார். பட் சர்தார் 2 வந்து எல்லாத்தையுமே காப்பாற்றும். அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. சார் சூர்யா சாரோட படம், அதுவும் அவரும் அதே மாதிரி தான் கருப்பு பண்ணிட்டாரு. அடுத்து வெங்கி அல்தூரி கூட ஒன்று பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ கொச்சியில் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஆவேசம் படம். அவருடைய படங்கள் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு சார், அது காரணம் சார்? இல்லை, அவர் இப்போ கருப்பு படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் வந்து ஓடிடி பிஸ்னஸ் இல்லை, அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ சூர்யாவினுடைய படங்கள் வரிசையாக தோல்வியாக இருக்கும் பொழுது இப்போ அந்த படத்தை ஓடிடி நிறுவனங்கள் ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா கூட படம் ரிலீஸ் பண்ணுங்க என்னன்னு பார்ப்போம் அப்படிம்பாங்க. ஸோ அதில் தான் இந்த கருப்பு வந்து அவங்க தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக ஏதோ பேசி ஒரு நிறுவனத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது எந்த நிறுவனம்னு தெரியல. அவங்க ரிலீஃப் ஆகிட்டாங்க, ஜனவரிலே படத்தை கொண்டு வரணுங்கிற அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனநாயகனும் இருக்குது, பராசக்தி, அதுதான் அந்த 2 படமும் ரிலீஸ் ஆகி அதற்கு அடுத்த வாரத்தில் இவங்க படத்தை கொண்டு வரலாங்கிற மாதிரி ஒரு மூவ் போயிட்டுருக்குதான். ஓகே, பட் அந்த 2 படங்களுமே தியேட்டருக்கு வந்து 3 வாரம் படத்தை தூக்கக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஓகே தியேட்டருக்காரங்கள்ட்ட. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு எப்படி தியேட்டர் கிடைக்கும்னு புரியல. கண்டிப்பாக. பட் அதை விட்டால் ரிலீஸ் ரேட்டுன்னா உங்களுக்கு பெரிய ரிலீஸ் ரேட்டு ஃபெஸ்டிவல் டைம்லாம் எதுவும் இல்லை, ஏப்ரல் தான் போகணும். ஏப்ரல் தான் போகணும். அதனால் அது எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட்டு கருப்பு வந்து சூர்யாவினுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி ரொம்ப கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், அவர் சூர்யாவுக்கு நடுவில் செட்பேக் இருந்தது உண்மை தான் கண்டிப்பாக. பட் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, எல்லாரோட லைஃப் ஒரு இடத்துல மாறும்ல. கண்டிப்பாா. இந்த வெங்கி அல்தூரி படம் சார், அது என்ன மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு? அது ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த படத்தை பண்ணணும்னு நினச்சாங்க அவங்க. ஆக்சுவலாக வெங்கி அட்லூர் வந்து ஒரு 2 மாதத்தில் அந்த படத்தை முடிச்சணும்னு தான் பிளான் பண்ணார். அதில் ராதிகா வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க, சூர்யாவுக்கு அம்மாவாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதில் ராதிகா அந்த படத்துக்குள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய போர்ஷன் இருக்குது படத்தில். அவங்க திடீர்னு கீழே விழுந்து அவங்களுக்கு காலில் அடிபட்டு ஏதோ ஆப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சூர்யாவும் வேறு வழி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டார். போயிட்டுக்கிட்டு சுற்றிட்டு திரும்ப வந்தார். ராதிகாவும் கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு சரி பண்ணிட்டு வந்தாங்க. வந்தால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கடைசியில் இப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இறந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மீண்டும் அவங்க ஷூட்டிங்கில் சேர்ந்தாங்க. ஸோ அவங்களால கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. மற்றபடி இல்லைன்னா அவங்க நினச்ச வேகத்துக்கு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.
அண்ட் இந்த ஆவேசம் படத்தோட டேரக்டர் சார் அதுதான் நல்லா போயிட்டு இருக்கு. ஜித்து மாதவன் ஜித்து மாதவன் அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். இப்போ அடுத்து மணிகண்டன் சார், அவரும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. போலீஸா ஒரு படம் பண்றாருன்ற மாதிரி சொல்றாங்க சார், இது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? எனக்கு மணிகண்டனை பற்றி நான் பெருசாக ஃபாலோ பண்ணல. சரி சார். போலீஸாக பண்ணுறாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே சார். ஆமாம். அண்ட் மிக முக்கியமான டேரக்டர்ஸ்னும் போது கண்டிப்பாக இப்போ எச் வினோத் சார். எச் வினோத் வந்து ஜனநாயகன் முடிச்சுட்டு என்ன படம் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காரு சார்? அவருக்கு நிறைய வாண்டட் இருக்குது. ஓ. ஏற்கனவே கமல் ஆஃபீஸ்லேயே அவர் கொடுத்த அட்வான்ஸை திரும்ப வாங்கலை அவங்க. ஓ. அவரும் வந்து அதை அட்வான்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது இல்லை இருக்கட்டும் நம்ம கட்டாயமாக சேர்ந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அவருக்கு. இன்னொன்று அவருடைய கேரக்டராகவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் பெரிய அலட்டல்லாம் கிடையாது, ரொம்ப இயல்பான இந்த மலையாள டைரக்டர்லாம் இருப்பாங்க. அவங்க பாட்ட டிக்கெட்டில் உட்காந்துருப்பாங்க, பஸ் ஏறி போயிட்டுருப்பாங்க. பெரிய டைரக்டராக இருப்பார், எந்த அலட்டலுமே அவங்கள்ட்ட இருக்காது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டைரக்டராக வச்சு ஒருத்தருக்கார். ஆஃபீஸ்க்கே திடீர்னு ஆட்டோவில் வந்து இறங்குவாரான். அவருக்கு ஒரு பெரிய படகு கார்லாம் கொடுத்துருக்காங்க கமல் ஆஃபீஸில். இருந்தாலும் அதில் வரமாட்டாரான். எதுக்கு இந்த டிராஃபிக்கில் இடித்து பிடிச்சிட்டு ஆட்டோவில் வந்தோன்னா ஈஸியாக போயிடும்ட்டு அவர் பாட்டை வந்து உட்காந்து. அதே மாதிரி மத்தியானம் லஞ்செல்லாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணும்போது லஞ்சுக்கு இப்போ பெரிய டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பில்லை கொடுப்பாங்க. லீலா பேலஸ்லேருந்து வரும், இல்லைன்னா வந்து ஐடிசிலேருந்து வரும். ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய பில்லை கொடுப்பாங்க. இவர் சும்மா 200 300 ஒரு நாளைக்கு செலவு கணக்கே ஒரு 600 தாண்ட மாட்டாரான் அவர். ஸோ அதுமாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர், என்ன இப்படி ஒரு டைரக்டரா அப்படின்ட்டு. ஸோ அதனால் கட்டாயமாக அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுஷோட ஒரு படம் பண்ணுறாரு அவர். அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே சார். ஸோ அதனால் அதுதான் இப்போ இமீடியட் படம்னா தனுஷ் படம் தான் சார். அதே மாதிரி இந்த எஸ்யூ அருண்குமார் அவர் வந்து மறுபடியும் விஜய் சேதுபதி வச்சுக்கோமா, இது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? அது சொல்கிறாங்க. பட் என்னென்னா அதான் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு ஒரு தோல்வி படம் கொடுத்தவரெலாம் நினைக்க மாட்டார். இப்போ பாருங்களேன், ஏற்கனவே அவர் பண்ண படம் பெருசாக போகலை. பட் இருந்தாலும் இவர் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதான் அவர் அந்த அந்த ஸ்கேல்லாம் அவர் பார்க்க மாட்டார். சார் அது இருக்கலாம். பட் அவரும் சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் சொல்கிறாங்க. பைசன் வெற்றிக்கு அப்புறமா துருவ் விக்ரம் என்ன சார் பிளான் பண்ணியிருக்காரு? துருவ் விக்ரமுக்கு வந்து அதான் இப்போ இங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதே டைப் ஆஃப் படங்கள் தான் இங்கே நிறைய வரும். அந்த மாதிரி ஏதோ தொடர்ந்து அந்த மாதிரி கதைகளாக வருது போல இருக்கு. பட் அவர் கொஞ்சம் வெரைட்டியாக கமர்ஷியலாக பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர். இந்த படம் கமர்ஷியல் படம் தான், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் பண்ணலாமேங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார் போல் இருக்கு. பட் அவருடைய காட்ஃபாதராக இன்றைக்கி மாரி செல்வராஜ் தான் இருக்கார். யார் வந்து கதை சொன்னாலும் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அவர் பண்ண சொன்னார்னா நான் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல் இருக்கு. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து கதைகளை முடிவெடுக்கிறதுனால ஸோ அடுத்த படம் கிட்டத்தட்ட பைசன் மாதிரி ஒரு வீரியமான படமாக தான் வரும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. பட் இன்னும் பெருசாக ஃபைனல் பண்ணல அவர் எதையும். கடைசியாக சார் சியான் விக்ரம் அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமாவும் அது சைலண்ட்டாகவே இருக்குது. இல்லை அவரை பொறுத்தளவுக்காக தான் நான் சொல்கிறேனே, ஆரம்பத்துலேருந்து அவருடைய நல்ல நாட்களையெல்லாம் அவர் வீணடிச்சிட்டார். இப்போ அவர் டாப்பில் இருந்த நாட்கள் எல்லாமே நிறைய படங்களை அவர் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணால் கூட இந்த 10ன்றது உள்ள படம் மாதிரிலாம் எதையாவது பண்ணி மார்க்கெட்டை மேலும் இறக்கியிருக்கிறாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா கெட்டப்பை மாற்றுறேன், அதுக்காக ஒரு வருஷம் டைம் எடுத்தேன், உடம்பை குறைச்சேன், ஏற்றணுன்னு என்னத்தையாவது பண்ணி அந்த முயற்சிக்கான பலனை அந்த படம் கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது. ஸோ அப்படியே போயிடுச்சு. ஆனால் நல்ல இயக்குனர்கள் யாராவது வந்தால் நீ கதையை மாற்று, இது சரியில்லை அது சரியில்லைன்னு கதைக்குள்ளே தலையிட்டு அவங்கள போட்டு சாவடிச்சு. இப்போ மண்டேலா டைரக்டர்லாம் சூப்பரான டைரக்டர், அவரெல்லாம் விரட்டியே விட்டார்ல. அது கதை பிரச்சனை தான் சார், கதை தான். இவர் நினைச்ச மாதிரி அவரால் கதை சொல்ல முடியல. அப்புறம் 96 ஃப்ரேம் போய் ஒரு த்ரில்லர் கதை சொன்னாருன்னு கூட சொன்னாங்க சார். அவர் போய் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தில் தூள் மாதிரி படம் வேணுங்கிறாராம். அது எப்படி பிரேம் பண்ணுவார்? அவர் பொய்ட்டிக்காக படம் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கு அவருடைய ட்ராவல். சூப்பர் சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.